வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க. அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிக்க. Think about it. Hey traders, greetings for the day. This is Value Traders. We don't trade to live, we live to trade. இந்த வீடியோவில் நம்ம ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸில் பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு 59 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டோம். ஸோ எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் மேலும் மேலும் சப்போர்ட் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லா ட்ரேடர்ஸும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸில் ஒரு டைப். ஸோ நான் ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸுக்கு. ஸோ ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து அட்வான்ஸ் பேட்டர்ன்ஸில் வரும். ஸோ அட்வான்ஸ் பேட்டர்ன்ஸ் ப்ளேலிஸ்ட் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்ஸ் கான்செப்ட் ட்ரேடிங் பார்த்துட்டு, ட்ரேடிங் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு அட்வான்ஸ் பேட்டர்ன்ஸ் கிட்ட வாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அது ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். ஸோ பட்டர்ஃப்ளை பேட்டர்ன்லாம் எதுவும் இல்லைங்க, சிம்பிளாக நம்ம இப்போ வந்து ஒரு புல்லிஷ் பட்டர்ஃப்ளை பேட்டர்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ புல்லிஷ் பட்டர்ஃப்ளை பேட்டர்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும். ஸோ புல்லிஷாக இருக்குது இல்லை க்ரீன் கலர் போட்டுடுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே எக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட் வந்து இம்பல்சிவாக ஒரு மூவ் இருக்கணும். அது வந்து புல்லிஷ் பேட்டர்ன்ஸ்க்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்ஸ் டு ஏ. ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து நான் இங்கே வந்து எக்ஸ்னு மார்க் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஏன்னு மார்க் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் டு ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் பேட்டர்னாக இருக்கணும். ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து பி பாயிண்ட் வந்து ரீட்ரேஸ் ஆகணும். ஸோ நான் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸில் வந்து என்ன வந்து பேசிக்காக ஒரு ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பி பேட்டர்னில் வந்து ஆகுது. ஸோ பி பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இந்த பேட்டர்னுக்கு 0.786, அதாவது இந்த 1க்கு மேலே 0.786 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கே தான் வந்து ஏலேருந்து அந்த பி பாயிண்ட் வந்து ரீட்ரேஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சி பாயிண்ட். ஸோ சி பாயிண்ட் வந்து இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்னுக்கு 2 இடத்துல வந்து நமக்கு வந்து சி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ சி பேட்டர்ன் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? சி பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆகலாம், அப்படி இல்லைன்னா இங்கே ஆகலாம். அதாவது இந்த பேட்டர்னுக்கு இல்லை. ஸோ நான் வந்து இன்னொரு ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸ்லேருந்து ஏ வந்தாச்சு, எக்ஸ்லேருந்து ஏ வந்தாச்சு. ஸோ ஏலேருந்து பி வர போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அப்போ எங்கே வரையணும்? நெக்ஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு லெவல் ஏலேருந்து பிக்கு வரையணும். கரெக்டுங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த பாயிண்ட் வந்து பிலேருந்து சி பாயிண்ட் வந்து எங்கே வந்து மார்க் ஆகணும்னா ரீட்ரேஸ் ஆகணும்னா சி ப்ளஸ்ன்னு வச்சுக்கிறேன் அதை, அதாவது ஒரு ஃபார்மேட்டுக்காக. ஸோ ரெண்டுமே வந்து சி பாயிண்ட் வந்து இங்கேயும் ரீட்ரேஸ் ஆகலாம், அப்படி இல்லைனா இங்கேயும் ரீட்ரேஸ் ஆகலாம். அதுதான் இங்கே இல்லை, இங்கேங்க. ஓகேங்களா? 0.382 ரீட்ரேஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா 0.786 அபவ் 0.90க்குள்ளே, அதாவது 0.88 அப்படி அந்த நம்பருக்குள்ளே ரீட்ரேஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து வந்து நமக்கு வந்து டி பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட்டு டி பாயிண்ட் தான் வந்து நம்மளோட டார்கெட். ஓகேங்களா? ஸோ டி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது வந்து ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல். இந்த டி பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இதுதான் டி பாயிண்டில். இந்த டி பாயிண்ட்டுக்கு வந்து ட்ரெண்ட் பேஸ் ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, ஸோ அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் டு ஏ வரையணும், ட்ரெண்ட் பேஸ் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ அது வரைகிறதுக்கு நம்ம வந்து எக்ஸ் டு ஏ வரைய சொன்னால், நான் ஆல்ரெடி சொன்னது தான், எக்ஸ் டு ஏனா நம்ம வந்து ஏலேருந்து எக்ஸ் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏக்கு வந்து அந்த 0வை கொண்டு வரோம். ஓகேங்களா? அப்படி கொண்டு வரும்போது தான் நமக்கு வந்து இந்த டி பாயிண்ட் ரீட்ரேஸ் ஆகிற இடம் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல டி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டு ஏ ட்ரெண்ட் ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷனில் 1.618 1லேருந்து 1.618க்குள்ளே வந்து டி பாயிண்ட் வந்து எங்கே வேணால் வந்து ரீட்ரேஸ் ஆகலாம். ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. செகண்ட் க்ரைட்டீரியா வந்து அதே மாதிரி செகண்ட் எக்ஸ்டென்ஷன், இது வந்து நம்ம வந்து பி டு சிக்கு போட போகிறோம். ஸோ நான் பி டு சிக்கு போடனோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு நம்ம சிலேருந்து பிக்கு ட்ராக் பண்ணிவிட்டு, சாரி இது வந்து ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட், ஸோ அகைன் நான் தான் எடுத்திருக்கேன். ஓகே, சிலேருந்து டிக்கு ட்ராக் பண்ணிவிட்டு அகைன் சிக்கு 0 வைக்கிறோம். இங்கே தான் வந்து டி பாயிண்ட் வந்து ரீட்ரேஸ் ஆகணும். ஸோ இது வந்து 2 இடத்துல எக்ஸ் டு ஏ அப்புறமா ஏ டு பி. பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து டெலிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 க்ரைட்டீரியாவில் எதனா ஒன்று மேட்ச் ஆனால் கூட போதும். உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் வேணும்னா 2 க்ரைட்டீரியாவும் போட்டு பாருங்கள்.
ஸோ இந்த இடத்துல டி பாயிண்ட் மேட்ச் ஆகும்போது அதாவது ரீட்ரேஸ் ஆகும்போது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி பாயிண்ட் கீழே 2.618 வச்சுக்கலாம். அப்படின்னா டி பாயிண்ட்டே ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பாயிண்ட் வந்து நம்ம வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். கரெக்டாக? ஹரிசாண்டல் ரேட். ஓகே. ஸோ இதுதான் வந்து பட்டர்ஃப்ளை புல்லிஷ் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இங்கே வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நான் சொன்னது சி பாயிண்ட் வந்து சப்போஸ் ஏக்கும் பிக்கும் ரீட்ரேஸ் ஆகும்போது சி பாயிண்ட் வந்து 0.786க்கு மேலே இங்கே ரீட்ரேஸ் ஆச்சுன்னா வந்து மார்க்கெட் கீழே போகும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சேம் ஏ தான். பட் இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு வால்யூம் ஹியூஜ் வால்யூம் கொடுத்துரும் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட். கரெக்டாக? ஸோ ஏ பாயிண்ட்டில் வந்து ஒரு ஹியூஜ் வால்யூம் கொடுத்துருக்கணும் ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ பி பாயிண்ட்டில் வந்து ரீட்ரேஸ் ஆகுது. ஸோ 0.786க்கு மேலே ரீட்ரேஸ் ஆகும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வால்யூம்ஸ் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? சின்ன வால்யூம்ஸ்னு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ் வந்து சின்னதாக இருக்கணும் கேண்டில்ஸுக்கு. பட் மேபி ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகலாம் இந்த அளவுக்கு போகும்போது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது தான் சி பாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் வந்து இந்த சி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வால்யூம் தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இன்னும் சின்னதாக இருக்கும் வால்யூம். சும்மா ஒரு 2-3 கேண்டில்ஸ் தான் இருக்கும். 2-3 கேண்டில்ஸ் வந்தோடனே வந்து இங்கே வந்து மறுபடியும் ரீட்ரேஸ் ஆகும். அதுவும் டி பாயிண்ட் தான் போகும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணும்போது இந்த சி பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சி பாயிண்ட்டு, இந்த சி பாயிண்ட்டை ட்ரேட் எடுக்கும்போது சப்போஸ் இங்கேருந்து வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே போகுது. ஸோ டி பாயிண்ட்டுக்கு போகுது. ஓகேவா? 3.82ல் ரீட்ரேஸ் ஆகும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா டார்கெட்டை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் சேம் ஏ தான். பட் வந்து இங்கே வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக எப்படியும் இங்கே வந்து ஒரு சி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ஒரு ட்ரெண்ட் வந்து யூஸ் ஆகும். டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அது வந்து டி பாயிண்ட்டில் வந்து முடியும். ஓகேங்களா? இது வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ டி பாயிண்ட் வந்து சியிலேருந்து இங்கே டி பாயிண்ட் வரைக்கும் டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுட்டு ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எப்போ வந்து மார்க்கெட் வந்து இங்கே வந்து எப்போ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகுதோ ஸோ அந்த இடத்த நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு ஆர்டர் பிளாக் பக் பண்ணி நம்ம வந்து டார்கெட் வந்து ஏக்கு அச்சீவ் பண்ணலாம். இது தாங்க பட்டர்ஃப்ளை பேட்டர்ன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபர்தர் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டவுட் கிளியர் பண்ணுறேன். I hope this video is more informative than others. Please do subscribe our channel. Signing off from Video Traders. Bye guys.